लागतो भैया कोरियर में दाल भेज दो कोरियर आता है 1000 रुपये दे तुम चले दी गाड़ी है 320 350 किलोमीटर सलमान शुक्र आता है तो हाँ தேடணும். ஸோ ரூம் வந்து டக்குன்னு கிடச்சிச்சு. அந்த ரூம் புக் பண்ணிட்டு ரூம் கிட்ட போய் தூங்கிட்டு காலைல நம்ம வந்து இப்போ ஊட்டிக்கு போயினுக்கிறோம். இப்படி போகிற எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதேமாதிரி நமக்கு ஆப்போசிட்டில் ஹில் பாருங்கள் இப்படி இருக்குன்னு. அந்த டைம் பார்த்தோன்னா கரெக்டாக 8 மணி ஆகுது. சூரியன் பார்த்தீங்களா இப்படி இருக்குன்னு. சரி ஓகேங்க. இப்போ மற்ற என்னன்னு சொல்லிட்டு அப்படியே பேசினே போகலாம். காலைல டைம் வண்டி ஓட்டுறது செம ஃபீலிங் தான். இப்போ எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட்டு. இப்போ நம்ம வந்து ஊட்டிக்கிட்ட போயிட்டுருவோம். ஸோ இப்போ கிலோமீட்டர் பார்த்தோன்னா கரெக்டாக ஒரு 400 சில்லறை தான் இருக்குங்க. அண்ட் இப்போ அந்த 400 சில்லறை இப்போ நம்ம வந்து சின்ன நிமிஷத்தில் போவோம் அப்படின்னா ஸோ கூகுளில் செக் பண்ணி பார்த்ததுக்கு கரெக்டாக ஒரு 4 ஹவர்ஸ் அந்த மாதிரி காமிச்சிருக்கேன். அண்ட் கூகுளில் பார்த்தா கரெக்டாக 4 மணி நேரம் அப்படின்ட்டு இருக்கும். அண்ட் நம்ம போய் சேர்றதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு தெரிலங்க. ஸோ இப்போ இந்த இயற்கை எப்படி அந்த ரசித்து ஸோ பொறுமையாக போயின்னுக்கலாம். அண்ட் நான் மட்டும் போல எங்கள் அண்ணன் வந்துன்றனால ஸோ என் அண்ணன் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிருக்கிறாங்க. சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நின்று போகிறான் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். ஸோ 12 கேட் அண்ட் ஓகே. ஸோ நம்ம ஸ்பீடு பார்த்தோன்னா 30 to 40 ஸோ அந்த மாதிரி தான் போயின்னுக்கிறோம். நம்ம சோலோவாக போனோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு 80 இந்த மாதிரி போகலாம். ஸோ டபுள்ஸ் போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நம்ம புரியும். ஏன்னா இப்படி வரான் எப்போ ஒரே மாதிரி வரானு அப்பா செம்மையாக ரோடு போகிறேன். ஸோ இந்த மாதிரி போகும்போது நாம் தான் பார்த்துருந்தாலும் பொறுமையாக போகணும். ஸோ ஆப்போசிட் காரை வந்து அவங்க பார்த்தீங்கன்னா இப்படி வந்தாங்கன்னு. ஸோ இப்போ நம்ம ஓவர்டேக் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த கார் போகிறோம் அப்படிங்களா. ஸோ ஆப்போசிட்டாக தான் வண்டி வருதா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஓவர்டேக் பண்ணணும். அண்ட் ஆப்போசிட் வண்டி வந்துச்சு அப்படின்னா ஸோ என்ன ஆகுது. ஸோ அதெல்லாம் அவங்க பிக்கப் காரங்க வந்து யோசிக்கலை. அண்ட் டூ வீலர் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்காங்க. அண்ட் ஓகேங்க. நீங்களும் இந்த மாதிரி பைக் ரைட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்காம சேஃபாக ரைட் பண்ணுங்க. वो तुम फोन कर ले केक आप गिरेंगे ये करता अब देगा तो प्लग में निकल रहा ये नहीं इंजन पुटाद गलाव गलाव इंजन पुड़िया अंद तलवर गलाव तुम इंजन पुरागता कोरियर में दाल भेज डालो गंगू साला का देख गाड़ी गाड़ी इधर इंजन पुरागता भैया कोरियर में दाल भेज डालो कोरियर आता है 1000 रुपये दे तुम चले दी गाड़ी है कोई में बताओ हम रेडी कर ले थोड़ा चला दो நம்ம அண்ணா வண்டி ஏதோ சின்னதாக ப்ராப்ளம் ஆகிட்டுருக்குங்க. ஸோ என்னன்னு தெரில. அண்ட் என்ன கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். மெக்கானிக் ஷாப் அதை செக் பண்ணி பார்க்கணும். அண்ட் நம்ம ரைடுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம அண்ணன் வந்து வண்டி எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாருங்க. ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் மெக்கானிக் ஷாப்பிட்ட போனால் தான் தெரியும். அண்ட் வெயிட் பண்ணுங்கள் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நம்ம வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கணும். ப்ராப்பராக இருக்கணும். அண்ட் இந்த ஊட்டியோட கிலோமீட்டர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஸோ போர்டு இருக்கு பாருங்கள். அண்ட் இன்னும் ஊட்டிக்கு பார்த்தோன்னா 137 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ போர்டு பாருங்கள். அங்கே பார்த்துருப்பீங்க. அண்ட் ஓகே. நெக்ஸ்ட் நம்ம அண்ணன் வண்டி ஏதாவது சர்வீஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். கடையை பார்த்துட்டு ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ ஃப்ளக் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஃப்ளக் வந்து ஃபால்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ உள்ளே ஒரு பின்னு வரும். ஸோ அந்த பின்னு பார்த்தோன்னா ஃபுல்லாக லாக் ஆகிட்டுருக்கு. அண்ட் புது பின் வந்து வாங்கி போட்டிருக்கோம். அண்ட் செட் ஆகிற மாதிரி தெரியல. அது பார்க்கலாம். அண்ட் ஓகேங்க. அங்கேருந்து நம்ம அண்ணன் வண்டி வந்து ஃப்ளக்கை ஃபிட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது ஹைவே நம்ம ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இந்த ரோட் பார்த்தோன்னா ஒன்வேவா என்னன்னு தெரியல. சரி ஓகே. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. நல்லா வண்டி ஓட்டவும் பார்த்து நம்ம தான் போகணும். ஸோ சிக்னல் ஆப்போசிட் சிக்னல் இதற்கு இப்போ நம்ம வந்து ரைட் சைடு போகணும். அந்த प्लेन जाता था वो प्लेन அண்ட் ஓகே நம்ம சிக்னல் வந்து கிளம்பிட்டோம். ஸோ அந்த சிக்னலை தாண்டிட்டோம்.
அண்ட் இப்போ இந்த ரோட்டில் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும். ஸோ நமக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா ஊட்டி மலை நிற்கிது. இப்போ இந்த ஊட்டி மலையை வந்து நமக்கு ஏறணுங்க. நம்ம ஏரியாவில் இருக்கும்போது சும்மாவே நான் எங்கேயாவது போகணுன்னா ஸோ அவ்வளோ என்ன சொல்கிறேன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோங்க. ஸோ சின்ன வயசில் வந்து நான் சைக்கிள் எடுத்து நான் சுற்றாத இடம் இல்லை அப்படின்னா ஸோ நம்ம ஊர்லேயே நம்ம கிருஷ்ணகிரியில் எங்கேயாவது ஸோ நம்ம எங்கேயாவது போகணும் அப்படின்னா சின்ன வயசில் நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சைக்கிளில் கிளம்பிடுவோம். ஸோ இப்போ பார்த்தோன்னா வண்டி வாங்கிட்டு இப்போ நம்ம ஊர் சுற்ற கிளம்பிட்டுறோம். ஸோ ஊர் சுற்றுருவோம், நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம உட்காருவோங்க. ஸோ எனக்கு இதே ரொம்ப என்னோடய லைஃப்பில் நான் இது வரைக்கும் ஸோ தனியாக இப்போ நான் வந்திருக்கேன். ஸோ இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். அதுவும் யாராலும்னா ஸோ எங்கள் அண்ணன் கூட இருங்க. அந்த அண்ணன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் அவங்க வந்து நிப்பாட்ட முடியலை பாருங்கள், துண்டு போகிறாரு ஜூபிட்டர் இல்லைங்க. ஸோ நம்ம இந்த அளவுக்கு இந்த R15 நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா ஸோ ஏற்கனவே நம்ம வந்து டியோ ஓட்டியிருக்கோம். ஸோ அந்த டியோவில் ஓட்டி எனக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்குது. அந்த டியோ ஓட்டினதில் ஸோ அந்த நம்ம ஜாஸ்தியாக இந்த ஹேர் பேண்ட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம கிருஷ்ணகிரியில் சொல்கிறேன், அண்ட் ஏலகிரி, ஏற்காடு, இன்னும் கொல்லிமலை. ஸோ அந்த கொல்லிமலை யாராவது போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அண்ட் நீங்கள் போயிருக்கீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் அந்த கொல்லிமலை பார்த்தோன்னா ஸோ செம்ம ஹேர் பேண்டுக்கு அதெல்லாம் வேறு மாதிரி. அண்ட் ஓகே, இங்கே பாருங்கள் ஊட்டி ஹேர் பேண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகிடுச்சே. இப்போ பாருங்கள் வளைவு தான். ஸோ வச்சு நவுத்துறோம் பாருங்கள். என்ன டபுள்ஸில் இருக்கணுமா. ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து நேரமாக தான் போகணும். ஸோ திடீர்னு ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வரும், ஸோ பஸ் வரும், இல்லை 2 வீலர் காருக்கு கூட வருவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஸ்பீடு மெயின்டைன் பண்ணிட்டு ஸோ நம்ம அந்த ஸ்பீடு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஸ்பீடு லிமிட்டாக ஸோ இது இந்த இடத்துல இவ்வளோ தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மைண்ட் இருக்கும். ஸோ அந்த நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிரைவிங் பண்ணிட்டு போகணுன்னா ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ நம்ம அந்த மைண்ட் செட் ஸோ அதை தாண்டி நம்ம டிரைவிங் நம்ம வந்து ஹெவியாக இது பண்ணணும் அப்படின்னா ஸோ அதை வந்து வேணாங்க. சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ஹேர் பேண்ட்ஸில் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்துங்கன்னா சேஃபாக போங்க. அண்ட் நம்ம ஓட்டுறோம் ஸோ இந்த வண்டியை நம்ம எப்படி ஓட்டுறோம் சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ஆர்வ கோளாறில் யார் வேணாலும் ஓட்டலாம். ஸோ இந்த ஹேர் பேண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து மெயின் ஸோ ஃபோக்கஸ் கவனம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ பாருங்கள், ஆப்போசிட்டில் நம்ம ஓவர்டேக் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இருங்க காமிக்கணும் எப்படின்ட்டு. ஸோ இந்த கார் பின்னாடியே போகிறோமா, இப்போ நம்ம ஓவர்டேக் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கார்காரங்க ஓவர்டேக் பண்ணிட்டாரு. ஓகே பாருங்கள், இந்த ஹேர் பேண்ட்ஸில் இப்போ எந்த வண்டி வந்தால் ஸோ பஸ் கார் பார்த்தீங்களா எப்படி இருந்தாருங்க. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் லெஃப்ட் எடுத்து ஓரமாக போயிடணுங்க. ஸோ இந்த மாதிரி ரைட் சைடு நம்ம ஹேர் பேண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக போகுது. ஓகே, ஊட்டி மலையை ஏறின்னு இருக்கும். ஸோ இப்போ என்னாலும் நம்ப முடியலங்க. ஸோ நம்ம எங்கெங்கே போயிருக்கோம் அப்படின்னா இருங்க பேசினப்புறமா கொஞ்சம் இதாகுது. வால்பாறை, அதிரப்பள்ளி போகலான்னு சொல்லிட்டு பிளானில் இருந்தோம். ஸோ அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அதிரப்பள்ளி விட்டோம், வால்பாறை, மூணாறு, இப்போது ஊட்டியில் இருக்கும். வேறு மாதிரிங்க இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை நான் வாழ்கிறேன் அப்படின்னா ஸோ இதெல்லாம் எப்படின்னு சொல்கிறது. ஸோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸோ இந்த மாதிரி வந்திருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னோடய ஹார்ட் ஒர்க். ஸோ என்னோடய ட்ரீம். அண்ட் இந்த ட்ரீமில் வந்து நான் இந்த கனவில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வ்ளாக் பண்ணும். ஸோ நான் பண்ணினே இருப்பேன். முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நம்மளுடைய ட்ரீமெல்லாம் இருக்குங்க. ஸோ என்ன சொல்லி நம்ம யூடியூப் சேனல் அப்படின்னு நான் பண்ணினே இருப்பேன். அண்ட் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஐயோ பழக்க தோசம் சாரி தெரியலங்க, பார்த்தாங்க சரி ஹாய் சொன்னேன். ஆகா ஓடி அண்ட் ஓகேங்க, இப்போ நம்ம டார்தான் கூட நம்ம வந்து ஊட்டி வரைக்கும் வந்துட்டோம். ஸோ இன்னும் போக வேண்டிய ஊரெல்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆஹா சில்லுன்னு காத்திருக்கே எப்போ ஜஸ்ட்டு மிஸ்ன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கிளாய் வந்து கீழே உடஞ்சி இருந்திருக்கு. நல்ல வேலை யாரும் இந்த வழியில் போகல. பரவாயில்லைங்க, நம்ம அண்ணன் தான் அது. ஸோ நம்ம அண்ணன் வந்து அந்த சூப்பர். இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து அதையும் கொஞ்சம் சேஃபாக தான் போகணும். சப்போஸ் இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த ஊட்டி கிட்ட வந்துட்டோம்.
இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. ஓகே பார்த்துக்கலாம். மரக்கிளை கீழே வந்தாலும் ஸோ யாரும் நல்ல வேலை குறுக்கால வரல. அப்போ இவ்வளோ பெரிய தொன்னைக்கோள் மாதிரி இருக்குது. அப்போ என்ன ஆயிருக்கு மண்டையிலே வந்துருந்தான். ஏய் கார்காரன் இருந்து ஆப்போசிட் பஸ்காரன் வந்துட்டாரா? ஸோ அதனால் வந்து நம்ம லெஃப்ட் எடுத்துட்டோம். ஏய் கார்காரனே வெயிட் பண்ணி இவரு தாங்க நம்ம அண்ணன். இருங்க காமிக்கிறேன் ஃபேஸ். இவரு தான். ஊட்டி ட்ரெயின் வந்து கேக் தெரியுங்களா? பாய். ஊட்டி ட்ரெயினில் பார்த்தா 2 பேர் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பாய் சொன்ன எதுவும் இல்லை. தலைவரை எங்கே போகிறீங்க? ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகே இப்போது நம்ம ஊட்டி என்ட்ரி ஆகிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம்னு தெரில. வாங்க போயின்னே இருக்கிறோம். நேஷ்னல் 01 பென்ஸ்கார் வா வேற மாதிரிங்க. ஸோ இப்போ டைம் பார்த்தோன்னா மதியம் ஆகிட்டு இருக்குங்க. ஏய் டவுன் ஹெவி டவுன். எப்போ பொறுமையாக போகணும். ரோடு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? கிளச்சை பிடிச்சா வண்டி சர்றன்னு போயிடும். பட் கண்ட்ரோல் வந்து கிடைக்காதுங்க. ஸோ அதனால தான் பொறுமையாக போயின்னுக்குறோம். ஸ்பாட்டுக்கு போய் நான் ரீச் ஆகிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ நான் படகு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேங்க ஊட்டியில். ஸோ அந்த படகு இல்லத்துக்கிட்ட வந்திருக்கோம். ஒரு ஆளுக்கு பார்த்தோன்னா 25 ரூபா டிக்கெட்டு. ஸோ அந்த டிக்கெட் எடுக்காத நம்ம அண்ணன் வந்து லைனில் நின்றுந்தார். அண்ட் ஓகே டிக்கெட் எடுத்தாச்சு. 100 ரூபாய். 4 பேர் போயின்னுக்குறோம். போட் ஹவுஸ் என்ட்ரி. ஓகே ஊட்டி சும்மா குழுங்குது. எப்போ ஜில்லுன்னு காற்று. இவங்க தான் நம்ம அண்ணன், சொந்த அண்ணன். அங்கே பாருங்கள் ஐ லவ் ஊட்டி. வாங்க பார்த்தீங்களா? ஏய் ஊஞ்சல். செம்ம வியூ. நீங்கள் பாருங்கள் போட் ஹவுஸ் வேறு மாதிரி. என்ன கொஞ்சம் வெயில் இருந்தாலும் சும்மா ஜில்லுன்னு இருக்க காற்று, பனி காற்றா அடிக்குது. எல்லோரும் சொட்ரு போட்டு திரும்புகிறாங்க. ஸோ நாம் வந்து ரைடிங் ஜாக்கெட்டில் போயின்னுக்குறோம். ஐ லவ் ஊட்டி. அண்ட் அவ்வளோதாங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கிறோமா? ஸோ அதே எனக்கு போதும். என்ன ஒரு இயற்கை காற்று. போட் ஹவுஸ். இப்போது நம்ம என்னென்ன கடை இருக்குது? சாக்லேட் கடை இருக்குது. போட் ஹவுஸ். என்ன கூட்டம். ஓகே இது சாப்பிட்ற இடம். இது ஏதோ பபுள் மாதிரி தெரியுது. என்னவா இருக்கும்? கார் மாதிரி தெரியுது. காரா? அது உருண்டை மாதிரி இருக்கு. பார்ப்போம் இருங்க. ஒரு இங்கே கொஞ்சம் முன்னாடி போயிட்டு வந்து பார்ப்போம் யாராச்சும் உக்காராங்களான்னு. மினி ட்ரெயின் ஸ்டேஷன். அந்த நம்ம ஊட்டி ட்ரெயின் பார்த்தோம் அந்த இடங்க இது. ஸோ இங்கே பாருங்கள் கேமிங்ஸ் இருக்குது. ஊட்டி ட்ரெயின் இங்கே தான் வரும். இருங்க பார்ப்போம். டிக்கெட்டுக்கான என்ட்ரி அங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் பசங்க உட்காந்துருக்காங்க. இது வந்து 3Dன்னு நினைக்கிறேன். அதுதான் 3D. ஸோ இந்த நம்ம கிளாஸ் போட்டுன்னு ஸோ அந்த பார்க்கலாம். ஸோ இருங்க அந்த பசங்க போட்டிருக்காங்க பாருங்கள். டிவியில் அப்படி ஷோ ஆகும் பாருங்கள். 3D ஷோ ஆரம்பம். நாம் வந்து ஏற்காடில் வந்து ஒரு சின்னதாக வந்து ட்ரை பண்ணுவோங்க. ஸோ அது வந்து அந்த இருக்குன்னு நினைக்கிறோம். நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள். ஏற்காடு வீடியோ வந்து நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போனது. அதில் வந்து 3D எஃபெக்ட்ஸ் வச்சு அந்த நம்மளை வந்து அந்த கடலுக்குள்ளே இறக்கி விட்டாங்க. ஸோ நம்ம பக்கமும் இந்த மீன் வந்து போகிற மாதிரி அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு.
கிளாஸ் ஓட்டுறத பார்த்தோன்னா ஸோ 3D எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம கார் ஓட்டுன்னு போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், டிவியில் காமிக்கிது பாருங்கள். அதுதான். ஏய் அப்பா, ஓகேங்க, அங்கேருந்து வந்துட்டோம். ஸோ இது பார்த்தோன்னா ஃப்ளவர் ஸ்டேஷனாக இருக்குது. ஃப்ளவர்ஸ் இடம். ஓகே, என்னென்ன பூ இருக்குது? ஷோ பூ. ஸோ ஷோக்காக விற்கிற அந்த பூக்கள் இருக்குது. ஓகே, என்ன இது? அரை சுற்று 125, முழு சுற்று 250. என்ன இது? ஓ, குதிரை இல்லையா உட்காரத்துக்கா? ஓகே, சஃபாரிங்க, குதிரை சஃபாரி போகிறதுக்கு. ஸோ அரை ரவுண்டு வந்து 125 ரூபாயா? ஊட்டியில் கடை இருக்குது. என்னென்ன இருக்குது? போஸ் தேவா ஆமாம், கோமா பேர் லைக் பர்வேஸ் எந்த பக்கம் சுற்றி பார்த்தாலும் பொம்மையாகவே இருக்குங்க. இதை பார்த்தோன்னா இன்ஸ்டாவில் ஜாஸ்தியாக ரீல்ஸ் வந்து நினச்சிங்க. இதை போட்டுன்னு மலை ஓரமாக நின்று ஸோ அந்த வீடியோ ஃபோட்டோஸ் ஸோ அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ கேட்டது மலையில் வந்து நெஞ்சிரும் அப்படின்ட்டாங்க. சரி, கம்முன்னு வந்துட்டாங்க. வந்து ஹேண்ட்பேக் யாருக்கு வாங்கி கொடுக்குறது? லவர் இருந்தால் கூட லவர் வாங்கி தரலாம். க்ளவுஸ் இருங்க, க்ளவுஸ் பார்ப்போம். நம்ம ஒன்று பிடிச்சது எடுங்கன்னு சொல்லிட்டு அண்ணாட்டு சொல்லியிருக்கோம். இருங்க, அதான் தேடின்னுக்குறாங்க. $300 போட்டு கொடுங்க. க்ளவுஸ் வாங்கிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். படகுலத்துக்கு வந்தோம். படகுலத்தில் பார்த்தோம்னா அங்கங்கே ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் இருக்குங்க. ஸோ பரவாயில்ல, ஊட்டி வந்து நல்லா கிளைமேட்டாக நல்லா இருக்குது. அண்ட் கடையெல்லாம் பார்த்துருவீங்க எப்படி இருந்துச்சுன்னு. அண்ட் ஓகே, இப்போது க்ளோசிங் டைமா. ஸோ சாயங்காலம் 6 மணி ஆகிட்டுருக்கு. எல்லோரும் அவ்வளோதான் இப்போ கிளம்பின்னுக்கிறாங்க போட்டு படகு இல்லத்துலேருந்து. பாருங்கள், அங்கேருந்து ஒரு வண்டியாக வெளியே போகுது. அவ்வளோதான், இப்போ நாமளும் கிளம்பணும். நெக்ஸ்ட்டு நம்ம ரூம் கிட்டே போகணுங்க. அண்டு ரூம் கிட்டே போகணுன்னா இப்போது கரெக்டாக ஒரு 50 கிலோமீட்டர் இது இருக்குங்க. நைட் டைம் பார்த்தீங்களா? ஓய், ஃபாக்லைட் ஆஃப் பண்ணுறா தாயோ வழி. எப்போ ரோடெல்லாம் சேமா. இந்த மாதிரி நான் எங்கேயும் ஓட்டினதில்லை, ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன் இந்த மாதிரி. ஸோ நம்ம ஏரியாவில் சுற்றணும், ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோமா. அண்ட் ஓகே, இப்போ நம்ம ரூம் கிட்டே வந்துட்டோம். ஸோ வர வழியில் பார்த்தோன்னா அங்கங்கே கொஞ்சம் நின்று தான் வந்தோம். ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்கள். வேறு மாதிரி. என்னப்பா விட்டோம். ஸோ ஊட்டியில் பார்த்தோன்னா ஃபுல்லாக அட்வென்ச்சர்ஸ் பார்க் அதெல்லாம் இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் ஊட்டி வந்தீங்கன்னா அதெல்லாம் சுற்றி பார்த்துக்கான ஒரு பிளேஸ்லாம் இருக்குது. அண்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. அண்ட் நம்ம வால்பாறை போனதை விட மூணார் போயிட்டு ஸோ அங்கெல்லாம் நம்ம என்ஜாய் செம ஃபன்னெல்லாம் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த வால்பாறையில் பார்த்தோன்னா ஸோ அந்தளவுக்கு எந்த ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கலைங்க. ஸோ மூணாரில் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அண்ட் இந்த காட்டேஜ் நம்ம வந்திருக்கோம், ரூமு புக் பண்ணி ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டோங்க. அண்ட் ரூமெல்லாம் பார்த்தோன்னா நான் காமிச்சிருப்பேன் அண்ட் வீடியோவில். ஸோ இன்னொரு வாட்டியும் காமிக்கிறோம், பாருங்கள். सलमान शुक्र रहता है तो हाँ அண்ட் ஓகேவா, ரோமியும் பார்த்துடலாம். அப்படியே நம்ம தம்பிங்கள்லாம் உள்ளே இருக்கிறாங்க. அண்ட் அவங்களையும் பார்க்கலாம். பாருங்க, இவங்க தான் நம்ம தம்பிங்க. நீங்களாம் எப்போ வந்தீங்க? எந்தெந்த ஊர்லாம் சுற்றி பார்த்தீங்க? மூணாறு, கேரளா, மூணாறு, ஊட்டி. இப்போ ஊட்டியில தான் தூங்கிட்டு ஊட்டி நல்லா இருக்குது. நீங்க சுற்றி பார்த்த இடத்துல எந்தெந்த ஊர்களெல்லாம் போனீங்களோ அதுல மெயின் எந்த ஊர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? மூணாறு.
இப்போ நீங்கள் வால்பாறை போனீங்களா? போனோம். வால்பாறை எப்படி இருந்துச்சு? ஒரு 50% இருந்துச்சு அவ்வளவுதான். அப்படிங்களா? மூணாறு மூணாறு ஒரு 99% இருந்துச்சு. அண்ட் இதுதாங்க நம்ம ரூம். ஸோ எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நாம் எடுத்த ஒரு 3 ரூமில் ஸோ இந்த ரூம் வந்து பரவாயில்லைங்க, நல்லாயிருக்கு. நம்ம திங்ஸ் எல்லாம் இந்த பக்கம் வச்சுருக்கோம். அவ்வளோதான், காலையிலே எழுந்து ஊட்டியை சுற்றி பார்த்துட்டு கிளம்புறது தான். அண்ட் இந்த நம்ம ஹெல்மெட் போடுறோம் இல்லையா, ஸோ ஹெல்மெட் போட்டு நம்ம வண்டி ஓட்டுறதில்ல. ஸோ இப்போ தான் கவனிச்சுட்டேன் இந்த இடத்துல இது எதனால் ஆச்சு அப்படின்னா, ஸோ நம்ம வந்து கேமரா மவுண்ட் இருக்கு இல்லையா, ஹெல்மெட்டில் இந்த மவுண்டேஷனை நம்ம விளாக் பண்ணும்போது ஸோ அந்த இடத்துல லைட்டாக அடிச்சுனே இருந்துச்சு. நானும் அது கவனிக்காமல் விட்டேன். ஸோ இப்போ லைட்டாக இங்கே பார்த்தேன். இப்போ இந்த சைடு வந்து பார்த்தா தான் தெரியுது இந்த மாதிரி இதாக இருக்குன்னு. புண்ணாயிட்டு இருக்கு. சரி, ஓகேங்க. மற்றதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காலையில் கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் நம்ம வெளியே போனோம்னாக்கா அவ்வளோதான், ஃப்ரீஸாக அப்படியே உட்காந்துக்குவோம் குறைஞ்சி. Speech. What is your name? Charan. Tourist place? Yeah. Okay. Hindi Malayalam. Ooty, Kodaikanal. Wow, super. All of you subscribe to Freedom Rider. Oh, thank you. Push.